மன்னார் மாவட்டத்தில் மக்கள் வெள்ளம், பல்லாயிரக்கணக்கான மக்கள். எனக்கு தெரிஞ்சு அனுரவினுடைய அரசாங்கம் முதல் தடவையாக மக்கள் மத்தியில் நேரடியாக முதலாவது தோல்வியை சந்திக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சாதாரணமாக முடிக்க வேண்டிய பிரச்சனையை பெட்ரோல் ஊற்றி இவ்வளோ பெருசாக்குனது இந்த அரசாங்கம் தான். நேற்றைய முன்தினம் வரைக்கும் மக்கள் அந்த காற்றாலை மின் திட்டத்துக்கு சாதாரணமாக அமைதியாக இந்த போராட்டத்தை செஞ்சாங்களா இல்லையா? அப்போ அரசாங்கம் என்ன செய்யணும்? மக்கள் 50 பேரோ 100 பேரோ அதை போராடுறாங்கண்டா ஏன் போராடுறாங்க, அதை கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? அதை அசட்டையாக நினைச்சு கொண்டு, அதுவும் இரவு நேரத்தில் அந்த காற்றாலை மின் விசிறிகளை எல்லாம் இரவு நேரம் கொண்டு போகும்போது அந்த மக்கள் என்ன செய்வாங்க? அதுக்காக தான் போராடுறாங்க, அதை செய்யக்கூடாதுன்னு தான் போராடுறாங்க. அப்போ வீதியில் இறங்கி அதை தடுக்கிறதுக்கு முயற்சிகள் எடுப்பாங்க தானே. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க? அந்த மக்களையே அடித்து, அதுவும் பங்குதந்தையையும் அடித்து ஜீப்புள்ளுக்கு போட்டு சில நபர்களையும் கைது பண்ணுறீங்க. நீங்கள் மக்களுக்கான அரசாங்கமா இல்லாட்டி அரசாங்கத்துக்காக மக்கள் மாறி வாழணுமா? இதுக்கு முதல் நிறைய காற்றாலைகள் அதில் இருக்குத்தானே. இதுக்கு பின்னுக்கு இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்தால் மட்டுமில்லை, இன்னும் அது 10 மடங்கு ஆனாலும் அந்த காற்றாலை மின் திட்டத்தை செயற்படுத்துறதுக்கு அரசாங்கம் கடுமையான முயற்சி எடுப்பாங்க. அதுக்கு பின்னுக்கு இருக்கிறது அரசாங்கத்தினுடைய நோக்கம் இல்லை, இந்தியாவினுடைய நோக்கம். அது என்னன்றதை நான் விளப்பமாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முதல் யோசிச்சு பாருங்க. சில நபர்கள் நிறைய என்னுடைய வீடியோவில் மட்டுமில்லை, நிறைய வீடியோகளில் கருத்துக்கள் போடுறது என்னண்டா, அதாவது மக்கள், அந்த மக்கள் யாருண்டா? அனுரவினுடைய அரசாங்கத்துக்கு வாழ் பிடிக்கிறவங்க. தவறு இல்லை, உண்மையாகவே அனுரவினுடைய அரசாங்கம் நிறைய ஊழல் ஒழிக்கிறாங்க, போதைப்பொருள் ஒழிக்கிறாங்க, நல்ல விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம். ஆனால் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் அந்த நல்லவரை யார் தெரியுமா கெடுக்கிறது? அவங்களும் மனிதர்கள், சில தவறுகள் பண்ணலாம். அந்த தவறை சுட்டி காட்டாம வாழ் பிடிச்சு கொண்டு அதுவும் சரி சரி சரின்ட்டு இருப்பாங்க. அதனால அந்த நல்லவன் மேல தவறு இல்லை, அந்த நல்லவனை பின்பற்றக்கூடியவங்க அந்த நல்லவன் ஒரு தவறு செய்தா அதை சுட்டி காட்டினாதான் அந்த நல்லவனுக்கும் தெரியும். ஆனா சுட்டி காட்டாம வாழ் பிடிக்கிறாங்க. அந்த வாழ் பிடிக்கிறதுனால அந்த நல்லவனும் ஒரு கெட்டவனாக மாறுறது அந்த நல்லவனை சுற்றி இருக்கிறவங்களால தான். அதை புரிஞ்சு கொள்ளணும். இப்போ விஷயத்துக்கு வருவோம். உண்மையாகவே இந்த காற்றாலை மின் திட்டம் நல்லமா சரியில்லையான்னு கேட்டீங்கன்னா, உண்மையாகவே இந்த மின் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த காற்றாலை மின் திட்டம் தான் உலகத்திலேயே அதிகமான பாதிப்புகள் இல்லாத, குறைந்த பாதிப்புகளை கொண்ட ஒரு மின் திட்டம். ஆனால் ஏற்கனவே மன்னாரில் நிறைய காற்றாலை திட்டங்கள், காற்றாலைகள் இது போல செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. அப்போ இதையும் தாண்டி இது உள்ளுக்கு வரும்போது இன்னும் பாதிப்பு கூடுது. அதாவது என்னென்ன பாதிப்பு? அங்கே இருக்கக்கூடிய, இதுக்கு முதலே நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் அந்த விஷயத்தை, அங்கே இருக்கிற விவசாயம், பறவைகள், அங்கே இருக்கிற சுவாசிக்கிற அந்த காற்று, அங்கே இருக்கிற கடல் சார்ந்த கடல் தொழில், ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இப்போ உடனே சொல்கிறது என்னது? பல நாடுகளில், வல்லரசு நாடுகளில் இதை செய்கிறாங்க தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் அதே வல்லரசு நாடுகள் நிறைய பணக்கார நாடுகளில் அதை தடை செய்திருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? நோர்வே, பிரான்ஸ், இது போன்ற நாடுகளில் எல்லாம் அதை தடை செய்திருக்கிறாங்க. ஏன்? அந்த நாடுகளில் கோடிக்கணக்கான மக்களே இருந்தாலும் ஒரு 500 மக்கள் வாழக்கூடிய இடத்துல 500 மக்களுக்கு அது பாதிப்பாக இருக்குதுண்டா கூட அந்த நாட்டு அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க? மக்களுக்காக தான் அந்த அரசாங்கம் இருக்குது, அரசாங்கத்துக்காக மக்கள் இல்லை, அதனால் இதை நாங்கள் தடை செய்கிறோம். என்ன காரணத்துக்காக தடை செய்கிறாங்க? அந்த மக்கள் இயற்கையோடு கலந்து ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழணும்னு விருப்பப்படுறாங்க. அப்படி வாழணும்டா பறவைகளினுடைய, குருவிகளினுடைய கீச்சு கீச்சுன்ற சத்தம் கேட்கணும், ரீங்காரம் கேட்கணும். அதே போல் விவசாயம் செய்கிறவங்களுக்கு விவசாயம் சார்ந்து பிரச்சனை வரக்கூடாது, பறவைகள், விலங்குகள், காடுகள் அழிக்கப்படக்கூடாது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் தடையாக, பாதிப்பாக இருக்கிற காரணத்தினாலே அந்த நாட்டிலேயே அதை தடை செய்கிறாங்க. பிரான்ஸ்ல எல்லாம் பறவைகளுக்காகவே அதை தடை செய்திருக்கிறாங்க. அப்போ இப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த நாடு என்ன முட்டாளா? அந்த நாடன் அதனை விளப்பம் இல்லாமல் அதை தடை செய்கிறாங்க. அப்போ நல்லா யோசிக்கணும். காற்றாலை மின் திட்டத்தை இந்த மன்னார் மாவட்டத்தில் இன்னும் அதிகமாக செயற்படுத்தினா இலங்கை நாட்டுக்கே மின்சாரம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. இதிலிருந்து முழுமையாக உற்பத்தி செய்யப்படுற மின் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இலங்கை நாட்டுள்ளுக்கு 8% கூட தொட முடியாது. அதுவே மிக கடினத்துலேயும் மிக மிக கடினம் என்று சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ கரண்ட் இல்லாமல் இருட்டிலையா மூழ்குது? இன்னும் நிறைய வழிகள் இருக்குது, சோலார் சிஸ்டம், இப்படி ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்குது. இதை முதலாவது மக்கள் புரிஞ்சு கொள்ளணும். அதில் சிலவங்க அரசாங்கத்துக்கு வாழ் பிடிக்கக்கூடியவங்க தவறு சொல்ல இல்லை, நல்லா வாழ் பிடிங்க. எப்படி தெரியுமா வாழ் பிடிக்கணும்? தவறு செய்தால் அந்த தவறை சுட்டி காட்டக்கூடிய மனநலம் இருக்கணும். ஒரு நல்லவன், அந்த நல்லவன் இன்னும் நல்லவனாக மாறணும்டா
அவனுக்கே தெரியாம தவறுகள் செய்தா இல்லைன்னா தெரிஞ்சே சில தவறுகள் செய்தா கூட அதை சுட்டி காட்டும் போது இவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்கிறீங்களே, ஆனால் இந்த ஒரு தவறால உங்களோட அந்த வெள்ளை என்ற ஒரு இதுல ஒரு சின்ன கருப்பு புள்ளி தெரியுதே, அந்த கருப்பு புள்ளி இல்லாமல் இருந்தால் முழுமையாக வெள்ளையா இருக்குமே உங்களோட மனசு, உங்களோட அரசாங்கம். இது போல நீங்க சுட்டி காட்டணும். ஆகா, மனுஷன்ன்றவன் தவறு செய்வான், தவறு செய்யாத மனுஷன் என்ற ஒருத்தருமே இல்லை. அந்த தவறை சுட்டி காட்டாம வாய் பார்த்துட்டு இருக்கிறான், அவன் மனுஷனே இல்லை. அதனால இந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கம், நல்ல விஷயங்களை செய்யறாங்கன்றனால எல்லாமே சூப்பர்ன்றலாம் நினைக்க கூடாது. அவங்களும் எங்களை போல உங்களை போல மனுஷர் தான். இப்ப இதுக்கு பின்னுக்கு இந்தியா இருக்குன்னு சொன்னேன். ஏன் இந்தியா இருக்கிறாங்க, என்ன விஷயம்ன்றதை பார்க்க போனோம்டா, உங்களுக்கு தெரியும் COVID-19 பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதா. இது போல பல சந்தர்ப்பங்கள்ல இந்தியா முதல் ஆளா ஓடி வருவாங்க. ஓடி வந்து கை கொடுக்குறோம்ன்ற ஒரு கை கொடுக்குற அவங்களோட கையையும் இலங்கை நாட்டுற கையையும் போட்டு 2 பேர் நாட்டை படத்தையும் போட்டு உதவிய தோழன் ஃப்ரெண்ட் இது போல போட்டு ஹெல்ப்பை பண்ணுவாங்க, டொலஸை அள்ளி கொட்டுவாங்க. அப்போ இது ஏன் தெரியுமா கொட்டுறாங்க? இது என்ன காரணம்டா, இந்தியாவுக்கு எப்போவுமே ஒரு தயக்கம் ஒன்று இருக்கு. ஒரு யுத்தம் சீனாவால் ஏற்பட்டா சீனா பயன்படுத்துறது இலங்கை நாட்டை பயன்படுத்தினா இலகுவாக தாக்கி இந்தியாவை தாக்க முடியும். இல்லைண்டா வேற ஏதாவது ஒரு யுத்தம் வந்தா கூட இலங்கையை யாராவது பயன்படுத்தினா இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு மிக 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 அச்சுறுத்தல் இருக்கு. அதனால இந்தியா என்ன பண்றாங்க, இந்த வடக்கு கிழக்கை எப்போவுமே அவங்களோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க. அதனால தான் திருகோணமலையில் சில திட்டங்களை செயற்படுத்துறதுக்கு முயற்சி செய்வாங்க. யாழ்ப்பாணத்தில், மன்னாரில், முல்லைத்தீவில், கிளிநொச்சியில், வவுனியாவில் இந்த கடற்கரை ஓரங்களாக பார்த்து அவங்க சில விஷயங்களை திட்டங்களை கொண்டு வருவாங்க. காரணம் என்னென்னா, அவங்க எப்போவுமே அவங்களால கச்சி தீவை மறுபடியும் மீட்க முடியாது. மன்னாரையோ திருகோணமலையையோ யாழ்ப்பாணத்தையோ அவங்களோட இந்தியா நாட்டுக்கு சேர்க்க முடியாது. இலங்கையை அவங்களோட மாநிலமாக மாற்றவும் முடியாது. இதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு இருக்கிற கடைசி சந்தர்ப்பம் இதுபோல திட்டங்களை எதையாவது கொண்டு வந்து அவங்க இந்த மண்ணில் அவங்களோட வேர் ஊன்றுனாதான், அந்த விதையை விதைச்சாதான் ஏதோ செடியோ கொடியோ மரமோ சின்ன மரமோ பெரிய மரமோ வளரும். அப்போ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. சீனாவோ அமெரிக்காவோ வேற ஏதாவது நாடு இது உள்ளுக்கு ஊடுருவுனா இந்தியாவுக்கு பாதகமாக ஆபத்தாக செயற்பட்டா அவங்க அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்காக தான் இவங்க இவ்வளோ விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா உதவிகளை செய்து இது உள்ளுக்கு காலை வைக்கிறது, கையை வைக்கிறது. அப்போ இலங்கையும் வேற சந்தர்ப்பம் இல்லாமல் அவங்க தார டொலஸுகளை வச்சு தான் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை எதையோ ஒன்றை செய்ய முடியும் என்று இக்கட்டான சூழ்நிலையின்றி அதையும் செய்கிறாங்க. சில ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்படும், ரகசியமான ஒப்பந்தங்கள். அதனால இந்தியா இப்போ இதை அதாவது இதையாவது நீங்கள் செய்யணும். திருகோணமலையிலையும் சில திட்டங்கள் கொண்டு எதிர்க்கப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது மன்னார் திட்டத்தையும் நிறுத்தினா நிறைய பதில்கள் இந்தியா நாட்டுக்கு இலங்கை நாட்டு சொல்ல வேண்டிய கடமையில் இருக்காங்க, சொல்லவே முடியாது. அதனால என்ன செய்வாங்க, இதை ஒன்றையாவது இந்தியாவுக்கு அந்த திட்டத்தை இப்போ கேட்டால் இந்தியாவுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதானி அனுப்பிட்டோம், அவர் அனுப்பிட்டோம், இவர் அனுப்பிட்டோம்ட்டு. ஆனால் இதுக்கு பின்னுக்கு முழுமையாக இருக்கிறது இந்தியா தான். அதனால இந்தியா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இலங்கை இல்லை இதை செய்ய முடியாதுன்னு மறுத்துட்டாங்கண்டா, இந்தியா கொடுத்த காசெல்லாம் மறுபடி தாங்கன்னு கேட்டாங்கண்டா இலங்கை கொடுக்க முடியுமா? இலங்கை நாட்டை ரன் பண்ணுறதுக்கே காசு டொலர்ஸ் இல்லாமல் டீசல் வாங்குறதுக்கு, பெட்ரோல் வாங்குறதுக்கு, கேஸ் வாங்குறதுக்கு திண்டாட்டத்தில் இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்தியாவுக்கு கொடுக்க முடியுமா? அதனால இருக்கிற ஒரே ஒரு வழி இலங்கைக்கு என்னண்டா, இந்த ஒரு திட்டத்தையாவது செயற்படுத்தி கொடுத்து இந்தியாவை பல காலத்துக்கு ஒரு சமாளித்து கொண்டு போக முடியும்ன்றதுதான் இலங்கையினுடைய நோக்கமும். அதனால மக்கள் இதனால் யார் பாதிக்கப்பட போகிறது? அரசாங்கத்துக்கு ஒரு ப்ரெஷர், அழுத்தம் குறையும் இந்தியாட்ட இருந்து. 2வது இந்தியாவுக்கு லாபம். ஆனால் பாதிப்புங்க மக்களுக்கு. அதனால இந்தியா இதை தவிர்த்து வேற எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் மிகப்பெரிய எதிர்ப்பு வரும். இது ஒன்றுதான் மக்களுக்கு நலன் சார்ந்தது, மக்களுக்கான நன்மை, மக்களுக்கானது, இதுல இயற்கையானது. அப்ப இது போல திட்டங்களை தான் கொண்டு வருவாங்க. உண்மையாகவே காற்றாலை மின் திட்டத்தை எதிர்த்தாலும் மக்கள் இதுக்கு பின்னுக்கு மிகப்பெரிய பொலிட்டிக்கல், மிகப்பெரிய ஒரு ராஜதந்திர விஷயமும் இருக்குன்றது தான் நிதர்சனமான உண்மை. இதுதான் பிளாக் வேர்ல்ட். இதனால இந்த திட்டத்தை எதிர்க்கிறதுல எந்த ஒரு தவறுமே இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இதை தவிர்த்து சோலார் சிஸ்டத்தை எல்லாம் செயற்படுத்தலாம். மின் உற்பத்திக்காக தான் இந்த மன்னார்ல காற்றாலை திட்டத்தை கொண்டு வராங்களாக இருந்தாங்கண்டா, சோலார் சிஸ்டம்ன்ற மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அதை செயற்படுத்தியே மிகப்பெரிய அளவுக்கு மின் உற்பத்தியை சூரிய ஒளியிலிருந்து பெற முடியும். ஏன் அதை செய்யலை நீங்க? இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஐயா. அதனால அரசாங்கம் மக்களை எதிர்த்து அரசியல் செய்யணும், அரசாங்கத்தை ரன் பண்ணணும் என்று நினைச்சா
அது மிகப்பெரிய தோல்வியில் போய் முடியும். அதனால் மறுபடியும் அன்புன்றதை விதைச்சி ஒரு விஷயத்தை செயற்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. ரவுடிசம் பண்ணி செயற்படுத்த முயற்சி செய்தால் அது எப்பேற்பட்ட உலகத்தில் நான் தான் ராஜாதி ராஜா, நான் தான் கிங்குக்கெல்லாம் கிங்குன்ட்டு சொன்ன அரசாங்கமே தவிடுபடியான கதைகள் வரலாறுகள் தான் இருக்குது. அதனால் யோசித்து நிதானமாக செய்யுங்க.